காத்திருக்கிறதுல ஒரு தனி சுகம் இருக்குது சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. அதில் ஒரு தனி சுகம் இருக்குது காத்திருக்கிறதுல. நான் என்னுடைய சிறு வயது முதல் கடலூரில் நாங்கள் செட்டில் ஆகிருந்தோம். என்னுடைய தகப்பனார் பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. அவங்க வெள்ளிக்கிழமை நைட்டு வருவாங்க, திங்கக்கிழமை காலமே கம்பெனிக்கு போயிடுவாங்க. வாரம் 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 அங்கே தான் தங்கியிருப்பாங்க கொஞ்சம் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற வரைக்கும். அப்போ அவங்க அந்த வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு 9 மணி அளவில் அவங்க வருவாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் அவங்களுக்காக காத்திருப்பேன். அவங்க படிக்கட்டு போதே அந்த பைய நான் வாங்குவேன். அவங்கக்கிட்ட இருந்து காத்திருப்பேன். அவங்கள பார்த்து அந்த பையை வாங்கிக்கிட்டு கூட்டிகிட்டு வர்ற வரைக்கும் அந்த சந்தோஷம் அதை விவரிக்க முடியாது. என்னப்போ என் தகப்பனுக்கு நான் என்னப்போ பெரிய ஒரு காரியம் செஞ்ச மாதிரி ஒரு அன்பினால் அந்த ஃபீல் அதை சொல்ல முடியாது. அந்த காத்திருக்கிறது பஸ் எப்போ வரும் பஸ்ஸு வரிசையாக வரும், எந்த பஸ்ஸுன்னு தெரியாது. இந்த இறங்குற பஸ்ஸில் அவங்கள ரிசீவ் பண்ணுவேன். காத்திருத்தல் தனி சுகம் அது. 1965லலாம் செல்லெல்லாம் கிடையாது. நான் இந்த இடத்துல வந்துட்டுருக்கேன், இந்த இடத்த தாண்டிட்டேன்னு சொல்கிறதுக்கு செல்லும் கிடையாது, கூகுள் மேப்பும் கிடையாது. எங்கே வந்துட்டுருக்காங்க, யார் எங்கே வந்துட்டுருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு. அந்த காலம் கிளைஃப் ஸ்ட்ரீட்டில் பேரிஸ் ஸ்டாப்புன்ற ஒரு ஸ்டாப்பு, அங்கே தான் நிற்பேன். வேதத்தில் படிக்கிறோம், பிதாவுக்கும் குமாரனுக்கும் சில பேர் காத்திருந்தாங்க. எனக்கு ஒரு 3 பேர் கண்ணில் தெரிஞ்சுது. சிமியோன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான், வேதம் சொல்லுது. அரிமத்தியா யோசேப்பு தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்திருந்தான், வேதம் சொல்லுது. நாத்தான்வேல் நாசரேத்து ஊரிலிருந்து யாதொரு நன்மையும் நமக்கு வரக்கூடுமோ என்ற அத்திமரத்தின் கீழ் அவன் காத்திருந்தான், வேதம் சொல்லுது. காத்திருத்தல் அதில் ஒரு தனி சுகமும் இருக்குது காத்திருத்தல். நாமும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருப்போமா? காத்திருந்து பாருங்க. அனிதினமும் அவருடன் பேசி அவருடன் உறவு கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம காத்திருந்து பாருங்க. அதில் ஒரு தனி சுகம் கிடைக்கும், ஃபீல் கிடைக்கும், நமக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும், மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். காத்திருப்போம், பயன்பெறுவோம்.